நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 663வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. சனாதன தர்மம் நிறைய பேசுகிறேன். அதாவது இந்த இந்து தர்மத்தை தான் சனாதன தர்மம் சொல்லியிருக்கு. பட் அந்த காலத்தில் இந்துன்ற வார்த்தை கிடையாது, சனாதன தான் சொல்லியிருக்கு. அதாவது எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், சௌபாகியத்தோடு இருக்கணும். இதுதான் நம்ம கோட்பாடு. நம்ம பாரத தேசத்தின் கோட்பாடு ஈக்குவலி எல்லாரும் அந்த வர்ணாசிர தர்மம் அதெல்லாம் இருந்தாலும் மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உதவி செய்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது அந்த மெயின் கான்செப்ட். அது உதாரணமாக இப்போ நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. டிவிஎஸ் கம்பெனி இருக்குது, சுந்தன் குரூப் இருக்குது, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிற. அந்த காலத்திலே ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே சுந்தன் குரூப் அதிபர் அந்தராமகிருஷ்ணன் வரும்போது ஜெயின்னு சொல்லப்படுவா. அவரை வரும்போது சாப்பாடு போட்டார். அது சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் விட மனுஷனுக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியானம் லஞ்சு கொடுத்துருந்தார் அவர். ஸோ அது அதே மாதிரி டிவி ஸ்கூப்லேயும் தரா. இதெல்லாம் எக்ஸ்ட்ரானா இன்னொருத்தர் பசியோடு இருக்கும்போது வேலை செய்ய மாட்டாவா. அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணால், அப்போ ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கிடையாது. சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு வயல் தான். ஸோ தஞ்சாவூர் டெல்டா சைடு போனால் மணிக்கணக்கில் காரில் போயின்னு இருக்கோம். இந்த காவிரி ஆறு ஓடின்னு இருக்கு. எங்கே பார்த்தாலும் பசங்க. என் டாக்டர் கூட போயிட்டு திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு இருந்தேன். என்னப்பா அது இப்படிலாம் இருக்குது, தஞ்சாவூர் சைடெலாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குப்பா, அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னா. நான் இப்போயே இந்த லட்சணத்தை எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தை ஜஸ்ட் இமேஜின் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கோம். உழவு தொழில் தான் மெயினாகவே இருந்திருக்க வாழ்க்கை. ஸோ உழவு தொழிலை இது பண்ணிக்க ப்ரொடியூஸ் பண்ணால் சாப்பிட்டா அந்த நெசவாளி துணியை நெஞ்சு கொடுத்தா செட்டி பானை அப்போ யவசில பாத்திரம் எல்லாம் கிடையாது. நீங்கள் வெண்கல பாத்திரங்கள் இல்லைன்னா மண் பாத்திரங்கள், என்ன கல்ச்சட்டி, இதுதான் மூணு விதமான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருந்தா. ஈய பாத்திரங்கள் அப்புறமா வந்தது தான். இப்போ என்ன ராஜா என்ன பண்ணால், ஜனங்களை நல்வழிப்படுத்தணும். ராஜான்ற இருக்குன்னா ஜனங்க தே ஷுட் நாட் என்கேஜ் என்னது. இப்போ பாருங்கள், இந்த ரம்மி சூதாட்டம் ஒன்று இருக்குது. அப்புறமா என்னென்னவோ கேம்ஸ் எல்லாம் வந்துடுது. இதில் போய் இந்த ஆன்லைன் லாட்ரிஸ் எல்லாம் போட்டு பீப்புள் ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் த டைம் அண்ட் மணி. கடனில் ஆகி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரிலாம் போயிருக்கு. இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண ராஜாக்கள் காலத்தில் they diverted the people and minds power in a good cause. அவர் கோவிலை கட்டினாங்க. ஏன்னா இப்போ தஞ்சாவூர் கோவிலாம் எடுத்துட்டா ஆயிரக்கணக்கான பணியாளர்கள். இந்த தேவதாசி சொல்கிறமே அது தப்பாக எடுத்துக்கூடாது. நம்ம அவள் கோவிலில் தொண்டு பண்ணுறவன் பரமேஸ்வரனுக்கே தன்னை அடிப்படைச்சிட்டு நந்தி இலச்சனை பொறித்த தாலியை தான் அவள் பொட்டுப்பாவா, பொட்டு கட்டுறதுன்னு பேர் அவளுக்கு. ஸோ அவள் கோவிலை தொண்டு பண்ணியிருந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த தச்சர்கள் வேலை பார்த்துருக்கான் கோவிலில். அதே மாதிரி சுண்ணாம்பு அடிக்கிறவன் அவன் வேலை பார்த்துருக்கான். அப்புறம் நிறைய மந்திரம் ஓதுவர்கள் அந்தாடர்கள் இருந்தால் மாதிரி ஒவ்வொன்றும் பூக்காரா பூ கட்டுறா. இப்போ அதே பாருங்கள், இப்போ கபாலீஸ்வர் கோவில் போகிற பாருங்கள், மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவில் போனால் சுற்றி எத்தனை நூற்றுக்கணக்கான கடை இருக்குது. இங்கே அந்த குளத்தை சுற்றி கபாலீஸ்வரர் கோவிலே அந்த குளத்தை சுற்றி பார்த்தா வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, இந்த சைடில் பார்த்தா மோஸ்ட்லி தே ஆர் செல்லிங் டிவைன் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி. சுக்ரா ஜுவல்லர்ஸ்லாம் ஆரம்பிச்செல்லாம் பாருங்கள், எல்லாம் பூஜா ஐட்டம் நிறையா தான் விற்கிறாவா. மஞ்சள் விற்கிறா, குங்குமம் விற்கிறா, சந்தனம் விற்கிறா. அதே மாதிரி சிராத்தக்காரி கூட தர்பர்கள் அதெல்லாம் பிராமணத்தில் திண்ணிலை போட்டு விற்கிறா மயிலாப்பூரில். கிரி ட்ரேடிங் பார்த்தா மோஸ்ட்லி அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்தா டிவைன் புக்ஸ் தான். அதர் புக்ஸ் எல்லாம் ஓரளவு தான் இருக்கும். அது 25% 75% டிவைன் புக்ஸ் தான் இருக்கும். ஸோ தேர் ஆல்சோ ஏர்னிங். அதாவது இந்த சென்ஸ் ஒரு ஆலயம் எடுத்தாலே நம்ம சொல்கிற அறநிலையத்தை பற்றி தப்பாக சொல்கிற அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறது அவளுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டம். எத்தனை பேருக்கு சம்பளம் தரணும், பட்டுவாடை பண்ணணும். ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருந்தால் ஜனங்க அதை சுட்டி குறைபாடை சொல்கிறா. நிறைய சொல்லணும் இல்லையா. இங்கே சொல்லும்போது நான் ஒன்று சொல்கிறேன், குளத்தூரில் நான் 25 வருஷமாக இருக்கேன். எங்கள் தொகுதிக்கு சிஎம் தான் இது எம்எல்ஏவர். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அவர் பீரியடில்
எந்த திருட்டு பயமே கிடையாது. ஆற்றல் வாசல் ஸ்கூட்டர் இருந்தால் கூட சாவி தந்தால் கூட யாரும் தொடரதில்லை குளத்தூரில். அதே மாதிரி க்ளீனாக இருக்க தெருக்கள்லாம். மழை காலத்தில் எல்லா ஊர்லேயும் தண்ணி ஓடுறது, கொஞ்ச நேரத்தில் ஒழிஞ்சிட்டு போடுறது. அதே மாதிரி கரண்ட் கட்டு அதெல்லாம் நிறைய இருக்காது இங்கெல்லாம். போகிறவர் அடிக்கடி விசிட் பண்ணுறாரு. அவர் பெரியார் நகர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அவள் ஆஃபீஸே இருக்குது அங்கே. அங்கே மக்களை குறைகள்லாம் கேட்குறாரு அவர். நம்ம ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் இஷ்டம் போலலாம் பேசக்கூடாது. ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் ரியலி வெரி ஐ எம் 74 years. ஃபார் த பாஸ்ட் 25 years ஐ எம் லிவிங் திஸ் ஸ்ட்ரீட். நம்பர் 3 மெயின் ரோடு, திருப்பதி நகர், குளத்தூரில் இருக்குது இங்கே. ஆனால் இங்கே பயமே கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேன். ராத்திரி 11 மணிக்கு கூட என் பசங்கள்லாம் வந்தால் கூட பெண்கள்லாம் கூட வர முடியும். ஏன்னா என்னென்னோ எழுதுகிறா ஒருத்தர். ஏதோ ஒரு ரேஸ் இன்சிடென்ட்டை வச்சுட்டு ஓவரால் முத்திரை குத்தக்கூடாது. ஸோ கம்மிங் டு திஸ், இந்த அறநிலைத்துறையை அதாவது நிறைய பார்க்கணும். ஆதி காலத்துலேருந்து பல படம் அந்தந்த ஊர் மக்கள் பார்க்கணும். சில கோவில்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கி அறநிலையத்துறைக்கு மேலே சாத்தக்கூடாது, குற்றம் சாத்தக்கூடாது. அவள் இருக்கிற கோவில் மெயின்டைன் பண்ணுறா, சம்பளம் தரா, க்ளீன் பண்ணுறா, எல்லாமே பார்க்க. ஒரு இந்த வடபழனி கோவிலும் நல்லா சுத்தமாக இருக்குது, மயிலாப்பூர் கோவில் நல்லா இருக்குது, பாச்சாய் கோவில் நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த கோவிலை வச்சு எத்தனை பேர் பிழைக்கிறா பாருங்கள். வாழ்வாதாரன்றது அந்த கோவிலை சுற்றி இந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்க. மயிலாப்பூர் எடுத்து பார்த்தா குரத்திய மணிமாலை எல்லாம் வைக்கிறா வாசல் வச்சுட்டு. அது எத்தனை பேர் இப்போ ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறவா இருக்கா, நூற்றுக்கணக்கில் வாங்குறவா இருக்கா. அதே புக் ஷாப்ஸு கிட்டத்தட்ட எனக்கு கண்ணு தெரிஞ்ச 25 கடை இருக்குங்க. இது கூட பாருங்கள், இது கலைமொழி ட்ரேடர்ஸ்னு போட்டிருக்கா. இது இந்த புக்கு வந்துச்சுன்னு 25 ரூபா 15 ரூபாய் கூட ரொம்ப சீப் புக்கு. இது பெண்ணோட நட்சத்திரத்தை வச்சு நான் 20 ரூபா தான் அது. ஸோ பெண்ணோட நட்சத்திரத்தை வச்சு நான் அஸ்வினி ரேவதி வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்தா அந்த பொருத்தங்கள். இந்த புக்கு வாங்கி வச்சுக்கலாம். மயிலாப்பூர் போகிறவா தயவுசெய்து ஆற்றுல பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு இருந்தால் இந்த புக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் புக்கு. இது ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இங்கே டக்குன்னு யாராவது போகிறோம் பொருத்தம் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஜோசியனுக்கு போக வேண்டாம், நம்மளே பார்த்துடலாம் ஓரளவுக்கு. அப்புறமா அனலிசிஸ் தான் ஜோசியர் அப்ரோச் பண்ணோம். ஸோ இந்த பூ கட்டுறா, பூ மாலை கட்டுறா, சரம் கட்டுறா, சுவாமி பில்பம் மயிலாப்பூரில் எத்தனை விதமான புஷ்பங்கள் கிடைக்கிறது. அங்கே தாமரைப்பூ, பில்பம் கிடைக்கிறது, அப்புறமா இந்த செண்பகப்பூ கிடைக்கிறது, அப்புறம் பலவிதமான மலர்கள் மனோரஞ்சித்ததில் கிடைக்கிறது மயிலாப்பூரில். தட் ஆல்சோ வி ஷுட் அக்ரி. ஸோ அதை வச்சுன்னு கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் பூ விற்கிறா. ஸோ அதை வச்சு நான் வாரத்தில் இப்போ ஒரு குடும்பத்துக்கு 4-5 பேர் சாப்பிட்றான்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 1000 பேர் சாப்பிட்றா. அதை வச்சுட்டு காய்கறி கடைகள் வரிசையாக இருக்குது. ஸோ அது மாங்காய் சீசனில் ஸோ அதை வாங்கிறதுக்கு நிறைய பேர் வரா. ஸோ இது வியாபார நிமித்தமாகவும் இருக்குது. இந்த சனாதன தர்மம் சொல்லும்போது பலவிதமான இது அடங்கியிருக்கு. நம்ம சும்மா ஏதாவது வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சான்னு சொல்லவே கூடாது. பரமாச்சாரியாரே சொல்லுவார், ஒரு அரியத்துறைக்கெல்லாம் போகும்போது சிவராத்திரிக்கு போகும்போது என் பேர பசங்களுக்கான அங்கே கடை போட்டிருப்பா வரிசையாக கோவில் வாசலில் ஒரு 10-15 கடை. என்னென்னவோ பொம்மை, பிளாஸ்டிக் பொம்மை, பெய்த்தியம் பாப்பா உனக்கு இதெல்லாம் வாங்குறியான்னுவா. பெய்த்தியம் இல்லை, பரமாச்சாரியாரே சொல்கிற அதை முறம் தொடப்பம் இதெல்லாம் விற்றானா வாங்குங்க. எங்கேருந்தோ கிராமத்துலேருந்து கொண்டு வந்து விற்கிறாவா பாருங்கள். எல்லாம் ஏமாத்தியும் நம்ம வாங்கினா அவாத்தில் ஒரு வேளை அடுப்பு பொங்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம் எப்பயுமே. when you are visiting the villages or temples, we should buy something. அது பொரியாக வாங்கி கொடுக்க குழந்தைகளுக்கு. நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், பக்கத்தில் குளம் இருக்கா, அதை மீனுக்கு போடும்போது. ஸோ இதெல்லாம் தர்ம காரியங்கள் சொல்லியிருக்கு. ஸோ கோவிலை பேஸ் பண்ணி எத்தனை விதமானதுக்கு அதுக்கு துணிமணிகள் விற்கிறா, புடவைகள்லாம் விற்கிறா. நார்த் இந்தியாவில் போனால் எல்லா அம்பாளுக்கும் புடவை சாத்துவாவா. மேலே கொஞ்சம் லேசாக தான் இருக்கும், ஜரிகை வேலைப்பாடு பண்ணி சிகப்பு கலரில் இருக்கும். அவள் மெயினாக அந்த பிண்டின்னு சொல்லி பெரிய முகம்தான் இருக்கும். அங்கே பெரிய உருண்டை கல்லாட்டம் இருக்கும், கண்ணு முக்கெல்லாம் வச்சுருப்பா, நத்தெல்லாம் போட்டு அதுக்கு அப்படி சாத்தி விட்டுருவாவா. ஸோ அதே மாதிரி ஸ்வீட்ஸு இங்கே அவ்வளோ கிடையாது. வட இந்தியாலாம் போல நிறைய துத்பேடா அதெல்லாம் இருப்பாள். இப்போ ராமர் கோவிலை சுற்றியே இங்கே அயோத்தியில் அந்த இதெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் தயாரிக்கிறது முஸ்லீம்ஸ் தான் தயாரிக்கிறார். நல்லா பச்சுங்க. ராமர் கோவிலை சுற்றி இப்போலாம் பிராமணா ஒன்றும் பண்ணுறது இல்லை, வேறு யாரும் பண்ணுறா, சுத்தமாக பண்ணுறா. அவள் அதை வாங்கி தான் நைவேத்தியம் பண்ணுறா. உள்ள வாங்கிட்டு போகிறான், நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்றா. அதை தேக் சொல்கிறேன்னா ஒரு சொசைட்டின்னு இருக்கும்போது
அந்த டெம்பிளை சார்ந்து தான் இருக்குது எல்லாமே. ஸோ பெரிய கோவில் திருப்பதி எடுத்துக்கல, எத்தனை கணக்கான லட்சக்கணக்கில் பேர் பிழைக்கிறா திருப்பதியில் நித்தியபடி. அந்த டாக்ஸி டிரைவர், அந்த ஆட்டோக்காரன், அந்த ஹோட்டல்ஸு, பலவிதமான இது இருக்குது. ஸோ அந்த லாட்ஜஸ் என்னென்னோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கிற அப்போ லட்சத்தில் கூட இருக்கலாம் கோவில். அந்த கோவிலை பேஸ் பண்ணி மக்களோட வாழ்வாதாரம் இருக்குது. irrespective கேஸ்ட் கிரீட் அகைன் ஐ ரிப்பீட். கோவிலில் வேணால் அவள் வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் வியாபாரத்தில் அவள்லாம் இருக்கா, அவள்லாம் தடுத்த முடியாது. நம்ம என்ன சொல்கிற பரமாச்சாரியார், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் சந்தை கந்தெல்லாம் போச்சுன்னா போகிறோன்னு நம்ம வாங்கணுன்றார். இந்த விஷயம் அந்த அந்த இந்த எக்கனாமிக்ஸை வி ஷுட் டெவலப்பு. ஸோ நம்ம வந்து குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து வி ஷுட் டெவலப் எ ஹேபிட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ். மயிலாப்பூர்லேயே பார்த்தா நம்ம வி ஷுட் சர்ச் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. பெரிய இதுக்கு பண்ணுறா உட்லன்ஸ் போகிறா, சாதாரண பக்கம் சரவணபவனுக்கு போகிறா, இல்லைன்னா ரோடு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்தந்த ஜனங்கள் வந்து அதை நம்பி இருக்கா. நல்லா புரிஞ்சுங்க. டீ கடைக்காரன் வச்சுட்டுருக்கான், சைக்கிள்லேயே டீ காஃபி விற்கிறான். அவனுக்கு படைப்பு ஓடுறதா இல்லையா? அவனுக்கு ஒரு 200 டீ தானே ஏதோ பணம் வரும் அவனுக்கு. அவன் வீட்டில் அடுப்பு புகையும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம சனாதன தர்மமே வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு. சுற்றி சுற்றி பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம். இந்த பரமாச்சாரியார் பீரியட்லேயே காஞ்சி மடத்துக்கு காசியிலேருந்து ஒரு முஸ்லீம் தான் மேரு பண்ணி கொடுத்துருந்தார். நம்ப வேலைங்க, நோபடி கேன் பிலீவ் தட். மகாமேரு பண்ணிந்து ஒரு முஸ்லீம் காசியில் அனுப்பிச்சிருந்து அவர் இறந்துப்பட்ட பிறகு அப்புறமா தான் முருகபூஷணத்தை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் யாருமேலேயும் சொல்லிவிட்டு கும்பகோணம் சைடில் இருந்து வரதுக்கு மெட்ராஸுக்கு வர வச்சு லாயர்ஸோட கடை வச்சார் அவர். முருகபூஷணம் தாடிஷன் அப்புறமா வந்து கண்டிகைன்ற இடத்துல வல்லக்கோட பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து மகாமேரு மனசில் ஒரு திருப்தியே இல்லை எனக்கு, இவ்வளோ இத்தனை ஆயிரக்கணக்கான மேரு பண்ணிட்டேன் நான் அப்படி சொல்லும்போது மகாமேருக்கு ஒரு பெரிய கோவில் கட்டுற அப்படின்னார் பரமாச்சாரியார். முருகபூஷணம் அப்புறமா கட்டினார். அது 500 கிலோ எடையோட பெரிய மகாமேரு பண்ணார் அவர். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதை ஹூ மேட் திஸ்ல இந்த ப்ராடக்டை யார் பண்ணுறா. நான் இன்னைக்கு கூட ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இதில் மொகல் ஆர்ட்னு ஒரு ஆர்ட் இருக்குது. அது வந்து அந்த காலத்தில் காசியில் இருந்தவாள்லாம் பீப்புளை வெக்கேட்டட். அந்த காலத்துலேயே அவள் வந்து யூபிக்கு அந்த சைடு மேலே போயிட்டா ஒவ்வொரு அந்த அந்த ஆர்ட்டில் தே மேட் சம் சேஞ்சஸ். அண்டால் முன்னாடி வந்து அந்த மொகல் கிங்ஸ் அக்பர், ஜஹாங்கீர், அவுரங்கசீப் வாழலாம் இருக்க மாதிரி இருந்திருக்கோம். வாழலாம் பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுவோம், அது மாதிரிலாம் இருக்கும் சபையெல்லாம். அப்படியே மாற்றி ராசலீலா அந்த மாதிரி கிருஷ்ணர்லாம் கொண்டு வந்து யார் வரைகிறா இன்னி வரைக்கும்? அதை முஸ்லீம்ஸ் வரைகிறா. இந்த ராசலீலா இதெல்லாம் வந்து ஹூயஸ் ட்ராயிங்னா இஸ்லாமிக் பர்சன் தான் ட்ரா பண்ணுறான். அதனால குறைஞ்சி போயிடுமா? அது அப்படி கிடையாது. அவளோட வாழ்வாதாரம் அது. வி ஷுட் என்கரேஜ். நம்ம வந்து வி ஷுட் நாட் கோ டீப் இன்டு தட். அவள் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா? அதாவது நான் கூட நினைச்சுப்பேன், நான் இஸ்கான் வந்து எனக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் உண்டு. பட் வித் ஆல் தட் அந்த படங்கள் அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். நிஜமாக அந்த நாடி நரம்பெல்லாம் தெரியாத மாதிரி இருக்கும். அந்த இந்த கிருஷ்ணர் பலராமன் ஃபோட்டோலாம் பார்த்தா, அதே மாதிரி இந்த இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் விதவிதமான ட்ரெஸ்ஸஸ் போட்டு இந்த ராசலியில் ஆடுறதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நிஜமாக கிருஷ்ணன்லாம் அப்படி தான் ஓடி போய் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இஸ்கான் ட்ராயிங்ஸ் எல்லாம் பெரிய பெரிய போஸ்டர்ஸ் வெளியிட்ருக்கா. ஸோ அதெல்லாம் கூட கண்ணாடி போட்டு மாட்டலாம் ஹாலில். கன்றாய் வேறு எதுவுமே மாடர்ன் ஆர்ட் மாட்டுறதை விட இந்த இஸ்கான் ஆர்ட் மாட்டுங்க. அதில் பை டூயிங் ஸோ வி ஆர் என்கரேஜிங் இது சனாதன தர்மா. மோரோவர் அந்த மாதிரி நல்ல டிவைன்லி ஆர்ட் பார்க்கும்போதே மனசு சந்தோஷம் வரும். அதனால தான் அந்த காலத்தில் இப்போ திருநெல்வேலி சைடு தஞ்சாவூர் சைடெலாம் போனால் பெரிய பெரிய ஃப்ரேம் போட்டிருக்கோம். அந்த ஃப்ரேமோட ஹைட்டே கிட்டத்தட்ட 3 அடிக்கு இருக்கும், 2 அடி அகலம் இருக்கும். பெரிய பெரிய கண்ணாடி ஃபோட்டோவெல்லாம் ஹாலில் மாட்டியிருப்பாள். பழசு இந்த ரவி மகாலட்சுமி, சரஸ்வதி, விநாயகர் இருக்கும். என் அடிஷன் சிவன் வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல படங்கள் இருக்கும் அந்த காலத்தில். இப்போல்லாம் தூக்கி போட்டுறாச்சுங்க. அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும். இப்போ அன்றைக்கி கூட டாக்டர் சொன்னான், இந்த தட்சண சித்ரான்னு இருக்குது இங்கே ஈசிஆர் ரோட்டில். அங்கே போனால் வந்து ஓல்டன் இதுன்னு சொல்லி மக்கி போன படங்கள் இருக்குல்ல, அதை கூட விற்கிறாளாம். மக்கி போன படம் பாட்டு போட்டு விற்கிறாங்க. அது வேணுமாப்பான போது நம்ம வி ஆர் கெட்டிங் ரீப்ளேஸ்ட் த நியூ ஒன். எங்கே மக்கி போன படத்தை வாங்கினேன். இல்லைப்பா அதுக்கும் தனி மவுஸ் இருக்குன்னா இப்போ தான் தெரியுதா உனக்கு நான் நினச்சிருந்தேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா,
வி ஷுட் என்கரேஜ். அதே மாதிரி பாட்டர்ஸ், இந்த இந்த பானையெல்லாம் பண்ணுறா இல்லையா, அதில் கருப்பு கலர்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அது கூட பார்த்தா விவசாயில பார்த்ததோட காஸ்ட்லியாக இருக்குது சட்டி பானை. கல் சட்டி மாதிரி தான். கல் சட்டியெல்லாம் இட் கேன் பி ப்ரிசர்வ்டு. 100 வருஷமாலாம் எங்கள் காலத்தில் கல் சட்டி இருக்குது. எங்கள் அம்மா காலத்தில் யூஸ் பண்ணி இப்போ உப்பு கூடிச்சிருக்கேன் அதில், கல் உப்பு. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஊர் விசேஷமான ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வரணும் பிரின்சிபல் வச்சுக்கோ. அதில் வந்து ஒரு பெருசாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவழிச்சா பரவாயில்ல. அது ஒன்று, அந்த யூ ஆர் டூயிங் ஹெல்ப் டு த பர்டிகுலர் ஃபேமிலி ஆர் பர்சன். அது ஒன்று இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாடர்ன் திங்ஸை வாங்கி குவிக்கிறத விட இந்த மாதிரி விசிறி, தொடப்பம், முறம், அதே மாதிரி இந்த பாய்கள், எப்பயுமே என் காலத்தில் வந்து 2-3 பாய் வாங்குவேன். மினிமம் ஜோடி ஜோடியாக வாங்குவேன். 4 பாயாக இருக்கும். என்ன செய்ய போகிற, 2 பாய் போதாதாங்குவேன். திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்க, பாய்க்கு முடிவாடு எல்லோரும் கட்டு தர முடியாது. ஸோ பாய் வேணும் ஆற்றுல. ஸோ எவ்வரி இயர் இஸ் பர்ச்சேஸ். எக்ஸஸ் இருந்தால் கொண்டு அரியத்தரையில் போட்டுருவேன். வரப்பா யாரா படுத்து விட்டோண்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சொசைட்டின்றது இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த காலத்து பெரியவாள்லாம் வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்கா. அது பானைகள் வாங்கும்போது அடிக்கடி எவ்வரி இயர் அந்த வெயில் காலத்தில் வாங்குவா. திருப்பி அந்த கூஜா வாட்டர் ஒன்று இருக்கும், அந்த டேபிள் மேலே வைப்பா. இந்த வாட்டர் ஜெக்கு போல் இந்த மூடி போட்ட கூஜா, அதில் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கும் தண்ணி. அது மாதிரி பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சொசைட்டியே வி ஷுட் என்கரேஜ். அது எப்படி பண்ண முடியும்? நம்மளால் வி ஷுட் ஸ்பெண்ட். அந்த நேரத்தில் டைட்டாக இருக்கக்கூடாது. அவகிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு கூடாது. இது ஒன்று குறைச்சி குடிக்கலையா, இது பெரிய பெரிய சரவண பவனில் போய் கேட்க முடியாது. குறைச்சி குடியான்னு கேட்க முடியுமா? சுக்ரா ஜுவல்லர்ஸோ அது வந்து ஜிஆர்டியில் கேட்க முடியுமா? ஒன்றும் கேட்க முடியாது. வாயை மூடின்னு வாங்கிட்டுருவா. இவாளுக்கெல்லாம் இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறவா, அது அந்த அந்த பிலோ அந்த அந்த பாவர்ட்டி லைனில் இருக்கிறவாள் நம்ம ஷுட் என்கரேஜ் பை பர்ச்சேசிங் ஃப்ரம் தம். அவளும் பொய் சொல்ல மாட்டாள். நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஆர்கானிக் மெட்டீரியல் தான் கொண்டு வரா. கீரையெல்லாம் கூட எங்கள் காலத்துக்கு தினம் கீரை கொத்த கொண்டுருவான். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி முருங்கைக்கீரை, அப்புறமா வந்து கோங்குரா புளிச்ச கீரைன்னுவான். அது பொன்னாங்கடியெல்லாம் கொடுத்து கேட்கவே வேண்டாம், கொடுத்துட்டு போ. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவனுக்கு ஜிபே வச்சுருக்கான். சொல்லுவான், சுவாமி நீ 90 ரூபா போடணும், இல்லை 60 ரூபா போடணுன்னுவான். போட்டு அனுப்பிச்சிடுவேன். ஆல் த வே ஃப்ரம் மெட்டீரியல்ஸ் இஸ் கம்மிங். நம்ம போய் நேரம் போனால் அது ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக இருக்கும், அது வேறு. பட் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் கம்மிங் டு யுவர் டோர் யூ ஷுட் என்கரேஜ் அவருக்கு சாஸ்திரங்கள். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு செயல்படுங்க. நம்ம சொசைட்டியை வளர்க்கணும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக வளர்க்க பண்ணணும்னு இருக்குது. இப்போ மாடுகள்லாம் அவ்வளோ வரது இல்லை ரோட்டில். அந்த இப்போ பிடிச்சி கார்பரேஷன் உள்ளே போட்டுடுறான். மற்றவாள் தொந்தரவாக இருக்குண்டு. நான் முன்னாடிலாம் மாடுக்கு வந்து கழநீர் தொட்டியை கட்டி வச்சுருந்தேன். அது குடிச்சிட்டு போவோம் சாயந்தரம் வேளையில். அதே மாதிரி தயிர் சாதத்தை மாடுக்கு போடக்கூடாது. ஏன்னா வந்து பரமாச்சாரியார் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அதை நம்ம வெறும் வெள்ளம் கலந்து அரிசி தரலாம். தயிர் பொங்கல்லாம் மாடுக்கு வைக்கக்கூடாது. அரியத்துறை குறுக்களே சொல்லியிருக்கார். மாட்டுக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை வந்துடும், அதெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் நம்ம வந்து காய்கறி தோலெல்லாம் வைக்கலாம், சாப்பிடும். அரிசி வெள்ளத்தை கலந்து வைக்கலாம், சாப்பிடும். இதெல்லாம் இந்த ஜீவனுக்கு இதுன்னு சொல்லி பண்ணணும். ஸோ இந்த நிறைய பேர் கிளிக்கு காக்காக்கு எல்லாம் உணவு வைக்கிறா, அது கூட பண்ணலாம். நம்மளை குருவிக்கு இப்போ சிட்டுக்குருவி எங்காத்த நிறைய வரும் பின்பக்கத்தில். ஸோ நம்ம வந்து தானியத்தை இறச்சி வச்சுட்டு அந்த அரிசி கொஞ்சம் தள்ளி போட்டாலும் போதும், சாப்பிட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம வந்து இந்த இது பிரம்ம யஜ்ஞம் பண்ணும்போது தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம பூதங்களுக்கு, பூதங்கள்னா இந்த தான் பூதங்கள். இது இந்த காக்கா, நாய், மாடு, இந்த மாதிரி வந்து அது வந்து பூதம்னா அது பிசாசு நினச்சிக்க வேண்டாம். சரி, நம்ம வந்து மனுஷாளுக்கு யாராவது அதிதி போஜனம் தரணும். இந்த மாதிரி நித்தியப்படி யாருக்காவது இந்த பறவைகள், விலங்குகள் சாப்பாடு போடணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு உண்டானதை ஒரு கீரைக்கட்டாக வாங்கி தரலாம். அவத்தி கீரை வாங்கி கொடுத்தா நல்லதுன்ற மாட்டுக்கு, அது செய்யலாம். அது கோவிலுக்கு போகிறோமா, கோவில் வாசல் இருப்பா, மாடு நிற்கும், அங்கே கொடுத்துட்டு வரலாம், அது செய்யலாம். இதெல்லாம் கடைப்பிடிக்கும் சொல்லி, அதனால் குடும்பத்தில் நிறைய நன்மைகள் விளையும். அதையும் ஞாபகம் வச்சுட்டு செய்யுங்க சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.